ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான டே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விலாக் வந்து எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷலான விலாகு. மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகுமா? வாங்க. இந்த விலாக் வந்து ஃப்ரைடே எடுத்த விலாக் தான். பார்ப்போமா? 7:30 ஆகிடுச்சு. இன்னும் மித்தி இப்போ தான் எழுப்பி விட்டுருக்கேன். டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஏதாச்சும் கொஞ்சம் சிம்பிளாக தான் சமைக்கணும். போயிட்டு காய் வாங்கிட்டு வந்துட்டேன். கடைக்கு போகலன்னு தான் பார்த்து அங்கேயே வந்து காய் விற்றுட்டு இருந்தாங்க. சரி, இந்த வாரத்துக்கு தேவையான காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கொத்தவரங்காய், முள்ளங்கி, வெண்டைக்காய். இது வந்து கோஸ் வந்து 20 ரூபாய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி, கொஞ்சம் பெருசாகவே இருந்தது, இதே எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து அவங்க ரொம்ப நாளாக கேட்டிருக்காங்க. அதனால் கோஸுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப பெருசு தான் இது. 20 ரூபாய்க்கு ரொம்ப தாராளமாக கொடுக்கலாம். பீன்ஸ் இந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, விலை அதிகமாக இருக்கா, அதனால் சின்ன கவராக போட்டிருக்காங்க. பீன்ஸ் ஒரு கவரு. எப்போவுமே வந்து வாரத்தில் வந்து காய் வாங்கினா கேரட் பீன்ஸ் இல்லாமல் வந்து காய் வாங்க மாட்டேன். ஏன்னா இது ரொம்ப எனக்கு யூஸ் ஆகுன்றதுனால ஒவ்வொரு கவர் வாங்கிட்டு வந்துட்டேன். போன வாரம் வந்து இது 3மே வாங்கலை. இஞ்சி, பச்சை மிளகாய், லெமன், இது 3மே வாங்கலை. ஊர்லேருந்து வரும்போது லெமன் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் சரி, இந்த வாரம் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வாங்கிடுச்சு. மாங்காய் இந்த டைம் வந்து கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். போன வாரத்துக்கு காய் வந்து ரொம்ப அதிகமாகவே வாங்கினேன். ஏன்னா வந்து இப்போ தான் வந்து அந்த காய் கடைலாம் வந்து அந்த மூட்டையெல்லாம் பிரித்து போட்டுட்டு இருக்காங்க. கவர் போகிறதுக்கே லேட் ஆகிடும். எப்பவும் ஸ்கூலுக்கு வர டைம் ஆகிடுச்சு. அதனால் இதுக்கப்புறம் வந்து நம்ம லைனில் நின்றுலாம் வாங்க முடியாது. இருக்கிறத வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேணும்னா கூட அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பழைய முருங்காவே கொஞ்சம் இருக்குது. அதனால் முருங்காலாம் எதுவுமே வாங்கலை. கொஞ்சம் சிம்பிளாக வந்து இந்த வாரம் காய் வாங்கியாச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பாஸ்தா தான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் பாஸ்தா பேக்கெட் வந்து கொஞ்சம் பெரிய பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். பால் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போகிறேன். வெஜிடபிள் வந்து கார்ன் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். கேரட், பீன்ஸு, அதுக்கப்புறம் பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி கொஞ்சம் இருக்குது. அதனால் ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணிவிட்டு அவங்களுக்கு லஞ்சு ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அப்புறம் நம்மளுக்கு இருக்கிற டைமில் கூட பொறுமையாக சமைச்சிக்கலாம். ரொம்ப அவசரமாலாம் இப்போதைக்கு நம்மளால் சமைக்க முடியாது. சரி, ஓகே, அந்த காயெல்லாம் எடுத்து வச்சிடுறேன். நைட்டு பாத்திரம் கழுவுனா அந்த பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது. இந்த சைட்லையுமே வச்சுருக்கேன், இந்த கூடையிலுமே பாத்திரம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து வைக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு காய் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரம்லாம் எடுத்து வச்சிடலாம். தக்காளி, வெங்காயம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நேற்றுக்கு, அப்படியே எடுத்து வைக்கல. இந்த வாரம் வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பாக்ஸ்லேயே வந்து பழைய தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பழைய தக்காளிலாம் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ புது தக்காளி எடுத்து இந்த பின்னில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பழைய தக்காளி மேலே வச்சுப்பேன். அப்போ தான் கொஞ்சம் யூஸ் ஆகும். இல்லைன்னா அந்த பழைய தக்காளி அப்படியே இருக்கும், வேஸ்ட் ஆகிடும். லைட்டாக கொஞ்சம் அலசிக்கலாம். இன்னும் ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்கேன். அதனால தான் சரி, ஓகே, இந்த ட்ரே போய் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கழுவி முடிச்சிட்டேன். அதெல்லாம் கொஞ்சம்லாம் டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. காயெல்லாம் எடுத்து வைக்கிறது அப்படியே இருக்குது. இன்னும் ஃப்ரிட்ஜு பக்கம் போகவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து மேலே வந்து இந்த கவர் வாங்கி போடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. சின்ன ஃப்ரிட்ஜு தான், வாங்கிட்டு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் ஃப்ரிட்ஜுமே வந்து கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. அதை அப்படியே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரிட்ஜு வந்து கொஞ்சம் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அது யூஸ் ஆகும், ஆனால் எடுக்கிறதுக்குலாம் லேட் ஆகும். ஒரு ஆசை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து காயெல்லாம் வந்து வாரத்துக்கு தேவையான காயெல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா பரவாயில்ல. இதை வச்சுட்டாலுமே வந்து நமக்கு ஃப்ரிட்ஜில் இடம் இருக்காது. அது இல்லாமல் வந்து மாவுலாம் வேறு இருக்குது. அந்த மாவுமே வந்து எடுத்து வைக்கணும். சரி, பார்ப்போம். இதெல்லாம் இப்போ வந்து அவங்க 2 பேருக்குமே வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போகிறேன். நான் வந்து நேத்திக்கான மினி விலாக்லேயே காமிச்சிருப்பேன். அதுக்கு வந்து பீன்ஸும் கேரட்டும் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற காயெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த விலாக் வந்து ரொம்ப கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் தான். நாளைக்கு வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே வருது. போன வருஷம் நான் மறந்துட்டேன். அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு வந்து வீடு சொந்தமாக, நம்மளுக்குன்னு ஒரு வீடு, இடம் ரொம்ப வருஷத்து ஆசை. எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆனதுலேருந்தே ஆசை. அது ஏன்னே எனக்கு தெரியாது. மாமியார் வீட்டில் வீடெல்லாம் இருக்குது. மாமனார் கட்டின வீடு அப்படி இருக்குது. அம்மா வீட்லேயுமே வீடு இருக்குது. வீடு இல்லாமலாம் இல்லை, ஊர்லலாம் நமக்கு வீடெல்லாம் இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை, நம்ம கஷ்டப்பட்டு நம்மளோட காசில் வந்து நம்ம வீடு வாங்கணும் அப்படின்றது. எனக்கு வந்து என் பையன் பெருசாக வளர்ந்து என் பையன் எனக்கு வீடு வாங்கக்கூடாது. என் ஹஸ்பண்ட் எனக்காக வாங்கி கொடுக்கணும். அது எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. அது அவங்களுக்குமே தெரியும். இது எதனால் இப்போ இந்த ஸ்டோரி சொல்கிறேன்னா, போன வருஷம் நாங்கள் வந்து வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணது நான் தான், அவங்க கிடையாது. அவங்க நினச்சிருந்தா வாங்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் இல்லை. இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீடு வாங்கணுன்றது. எனக்கு வந்து ஓகே, ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. நம்ம இதுக்கப்புறம் நினச்சா வாங்க முடியாது. இப்போயே ஓகே, கம்மியாக இருக்குது, வாங்கிக்கலான்ற மாதிரி நான் பிளான் பண்ணது. அதனால் வீடு வாங்கணுன்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்தோம் 2 பேருமே. அவங்களுக்குமே வந்து வீடெல்லாம் வந்து பார்த்தாங்க. நாங்களுமே போயிட்டு நிறைய வீடெல்லாம் பார்த்தோம். வீடு வாங்கணும், வாங்கிடுவோன்ற ஒரு நம்பிக்கையில் அப்படியே வந்து சுற்றிட்டே இருந்தேன். அதனால் வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டேவே
சொல்லவே மறந்துட்டேன். எனக்கு வந்து போன வருஷம் என் நாத்தனார் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும், அண்ணாக்கு ஃபோன் போட்டால் போக மாட்டேங்குது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. எதுக்காக ஃபோன் பண்ண என்ன தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க, அண்ணாக்கு விஷ் பண்ணணுன்னதுக்கப்புறமா தான் ஞாபகம் வருது. ஐயோ கடவுளே நம்ம மறந்துட்டுமே அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்குமே வந்து என் பர்த்டே வந்து அவங்க மறக்க மாட்டாங்க, நானுமே மறக்க மாட்டேன். ஆனால் அந்த வீடு வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப முக்கியம். எங்களுக்கு வந்து வீடு வாங்கணும். அது வந்து என்னோட பெரிய கனவுன்னு கூட சொல்லலாம். வீடு வாங்கணும், வாங்கிடுவேன். எப்படியா இருந்தாலும் வீடு வாங்கணும், இல்லை கட்டணும். சிட்டியில் வாங்குறோமோ ஊரில் வாங்குறோமோ ஏதோ எங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், ஒரு வீடு இருக்கணுன்றது ஆசை. அதனாலே வந்து அந்த பர்த்டே மறந்துட்டேன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து காலையில் எந்திரிக்கும் போதே பார்த்தாங்க. கரெக்டாக 12 மணிக்கு வந்து ஃபோனில் அலாரம் வச்சு விஷ் பண்ணுவேன். பார்த்தாங்க. ஆனால் எதுக்கு பார்க்குறாங்க என்னன்னு எனக்குமே தெரியல. சாப்பிட போகும்போதும் ஒரு மாதிரி பார்த்தாங்க. நம்ம விஷ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு சுத்தமாக அதெல்லாம் ஓடவே இல்லை. நம்ம வந்து இதை விஷ் பண்ணணுன்றது என் மைண்ட் செட்டில் சுத்தமாக கிடையாது. மறந்தே போயிட்டேன். அதுக்கப்புறமா தான் மதியம் ஃபோன் பண்ணதுக்கப்புறமா தான் தெரியும். அதுக்கப்புறம் நிறைய டைம் சாரி சொல்லிட்டேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு என்ன வீடு வாங்கணுன்ற அந்த மைண்ட்லேயே தானே இருந்து விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே, போன வருஷம் மறந்தது வந்து இந்த வருஷம் நம்ம மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போன மாதத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் பர்த்டேன்னு சொல்லிட்டு. அது வந்து போன வருஷம் மறந்த மாதிரி இந்த வருஷமும் மறந்துடுங்க, எதுவுமே எனக்கு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, நான் வந்து இந்த ஸ்டோரி வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து அவங்க வந்து காலையில் டிஃபனுக்குமே வந்துட்டாங்க. எங்களுக்கு வந்து போன வருஷத்துலேருந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு கல்யாண நாளுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் மாதிரி எங்களுக்குள்ளே குட்டி குட்டியாக மாற்றிப்போம். அப்படி சொன்னது தான் போன வருஷத்துலேருந்து எங்களுக்கு கல்யாண நாள் எப்போ வந்துச்சோ அதுலேருந்து இப்போ வரைக்குமே வெள்ளிக்கிழமை ஆனால் வந்து பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துணும். அது 200 இருந்தாலும் சரி, 300 இருந்தாலும் சரி, ஒரு முழம் எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஃப்ரைடேனா மல்லிப்பூ வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதனால் இப்போ வரைக்குமே வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் ஒரு சில டைம் வந்து வாரத்தில் வாங்கிட்டு வர முடியாது. ஒரு 2-3 வாரம் வாங்கலை. சரி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க மறந்துட்டு இருப்பாங்க, வேலை கொஞ்சம் பிஸியாக இருக்கும், அந்த டைமில் தான் வாங்க முடியாமல் போயிடும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. வேணாம் அப்படின்னாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. சரி நம்ம தான் ரூல்ஸ் போட்டிருக்குமே, வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி அந்த பூவெல்லாம் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இன்றைக்கி வந்து பால் கொழுக்கட்டைக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வெள்ளிக்கிழமை நேற்றுக்கு எடுத்த விலாக், மினி விலாக்லையுமே போட்டிருப்பேன். 2 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு வந்து அரிசி மாவு வச்சுட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டாலுமே வந்து அந்த மாவு அதிலே வெந்து போயிடும். நம்ம குட்டி குட்டியாக வந்து பால்ஸ் மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து பால் கொழுக்கட்டைக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். பாலுமே வந்து காய வச்சுருக்கேன். அந்த பாலோட நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை இந்த அரிசி மாவு கொழுக்கட்டையுமே வந்து சேர்த்துட்டேன். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் பால் கொழுக்கட்டை வந்து ரெடி. இதில் வந்து கொஞ்சமாக அரிசி மாவு தண்ணியுமே ஊற்றிக்கலாம், எல்லாம் தேங்காய் அரைச்சி ஒரு சில பேர் போடுவாங்க. நான் அரிசி மாவு இப்போ வச்சேன் பார்த்தீங்களா, அதையும் வந்து கரைச்சிட்டு ஊற்றிட்டேன். பாதாம் முந்திரி வந்து கொஞ்சம் இருந்தது. அவங்களுக்கு வந்து ப்ரௌனி பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுலேயே வந்து போன வாரம் பண்ணதில் கொஞ்சம் இருந்தது. அதை வந்து வேஸ்ட்டாக தான் போகும். அது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதையுமே வந்து போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். கொஞ்சமாக வந்து ஒயிட் சுகர் போட்டிருக்கேன். நாட்டு சர்க்கரை விட ஒயிட் சுகர் போடும்போது நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் நெய்லாம் போட்டு தாளிப்பாங்க, நான் அதெல்லாம் எதுவுமே தாளிக்கல. அதை அப்படியே வந்து ரெடி பண்ணியாச்சு. பால் கொழுக்கட்டையுமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே அவங்ககிட்ட எடுத்து போய் கொடுத்துட்டேன். அவங்களுமே வந்து பூஜை பண்ணிட்டாங்க. கொஞ்சம் இருந்தது, அதை வந்து நான் வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டேன். ஒரு சில டைமில் வந்து சாமி கும்பிட்றது எனக்கு பிடிக்காது. நான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கும்பிடுவேன், அவங்க கொஞ்சம் சொதப்பிடுவாங்க. அந்த வத்தி பார்த்தீங்களா, தட்டு கீழே வச்சுருக்காங்க. வத்தி ஸ்டாண்டு இருக்குது, ஆனால் இருந்தாலும் அந்த வத்தியில் வந்து வைக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. சரி வேறு வழி கிடையாது, நம்ம வந்து சத்தமாகவும் பேச முடியாது. சரி செய்யறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு போய் ஆஃபீஸில் நான் சாமி கும்பிட்டா அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அவங்க வந்து ஒவ்வொரு பழம் ஒவ்வொரு இடத்துல வைப்பாங்க. வெள்ளிக்கிழமை ஆனால் மிஷின் கிட்டலாம் வந்து எலுமிச்சம்பழம்லாம் வைப்பாங்க. நான் மாற்றி வச்சுருவேன், இதெல்லாம் இங்கே வைக்கக்கூடாதுன்னுவாங்க. அதனால் கொஞ்சம் ஒரு பயத்தோடு தான் வந்து சாமி கும்பிடுவேன். அவங்களுமே வீட்டில் சாமி கும்பிட்டா ஒரு பதற்றத்தோடு தான் சாமி கும்பிடுவாங்க. நம்மளுக்கு பழக்கம் இல்லாத இடத்துல வந்து நம்ம திடீர்னு வந்து சாமி கும்பிடணும் போது கொஞ்சம் கஷ்டம்தான். அது சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு விட்டாச்சு. கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சரி குட்டியாக ஒரு ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. ஏன்னா போன வருஷம் தான் மறந்துட்டோம். இந்த வருஷமாச்சும் நம்ம போயிட்டு ஒரு ட்ரெஸ் ஆச்சு எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த மாதம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பல்கான கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, எனக்கு ட்ரெஸ்ஸு வேணாம், கேக் வெட்ட வேணாம், எதுவுமே பண்ணாதீங்க, சொல்கிறதுக்கு கேளு, தேவையில்லாமல் காசு செலவு பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்து ஒரு ட்ரெஸ் ஆச்சு எடுத்து கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தேன். அவங்க வந்து டைமே இல்லை, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு சைஸ் சரியில்லைன்னா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. ரோஷன் மித்தி 2 பேருமே டியூஷனில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சரி ஓகே, நம்ம போகிற வழியில் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆசை வந்து எனக்கு வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது ஆசை. அதனால தான் என்னோடய ஆசையால் தான் வந்து அவங்க பிஸ்னஸ்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இல்லை அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கனவு கார் வாங்கணும், என்னோட பெரிய கனவு வந்து வீடு வாங்கணும். 2 பேருமே வந்து கொஞ்சம் பல்கான அமௌண்ட்டு தான். அவங்களுக்கான
சின்னதான கனவு கூட கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஆனால் எனக்கானது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். கார் வாங்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய ஆசை. சரி ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஷோரூமுக்கு போயிருந்தோம். இந்த கார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பெருசாக இருந்தது, நல்லா பார்வையாக இருந்தது. நம்ம எல்லாருமே வந்து ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக நம்ம உட்காரதுக்கெலாம் வந்து பின்னாடி இடம் இருக்கா அப்படின்றது தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு மைண்டு ஓடுனதே அவ்வளோதான். நம்ம போகும்போது எல்லாம் ஃபேமிலியாக கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் உட்காந்து பார்த்த உடனே ஃபஸ்ட்டு பின்னாடி தான் திரும்பி பார்த்தேன். இடம் இருக்கா, தாராளமாக இருக்கா அப்படின்ற மாதிரி. போனால் வந்து மாமியார் வீட்லேயுமே கூப்பிட்டு போவோம், இல்லை அம்மா வீட்டில் கூப்பிட்டு போவோம். 2 பேரையும் சேர்ந்துலாம் ஒரு இடத்துக்கு நம்மளால் கூப்பிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தனித்தனியாக போகணுன்னா கூட கொஞ்சம் அப்படியே வந்து அம்மா வீட்லேயும் பல்க்கு தான், மாமியார் வீட்லேயும் கொஞ்சம் பல்கானவங்க தான். அதனால் எல்லாருமே உட்காந்துட்டு போகிற மாதிரி இடம் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி நம்ம வந்து ஆயுத பூஜைக்கு இல்லைனா வந்து தீபாவளிக்கு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் போய் பார்த்துட்டு வந்தோம். சரி வேறு ஒரு ஷோரூம் போகலாம், அவங்களுக்கு வந்து இந்த கார் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போகிறதுக்குமே டைம் இல்லை. சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிடுவோம், நம்ம போயிட்டு ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். 8:30க்கெலாம் பசங்களை போய் கூப்பிட்டு வரணும். நம்ம வந்து இங்கேயே லேட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, மணி 8 ஆகிடுச்சு. அதனால் எங்கேயுமே போக முடியல. சரி போயிட்டு சும்மா இருக்கிற டைமில் வந்து வேறு எப்போயாச்சும் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். எங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை தான். எனக்கு சுத்தமாக வந்து கார் வாங்கணுன்ற அந்த மைண்ட்லாம் எதுவுமே கிடையாது. என் ஹஸ்பண்டும் என் பையன் 2 பேருமே சொல்லி இப்போ நமக்குமே அந்த ஆசை வந்துடுச்சு. ஏன்னா ஊருக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாதத்துல ஒரு டைமு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் வந்து ஊருக்கு போகிற மாதிரி கொஞ்சம் சில சுச்சுவேஷன்லாம் வரும். ஆனால் நம்மளால் அப்போ வந்து பைக்கில் போகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பஸ்ஸில் போகிறதும் யாருக்கும் செட் ஆக மாட்டேங்குது. மித்திக்கு வந்து வாமிட் வந்தது. அதனால் பஸ்ஸில் போகிறதுமே கஷ்டமாக இருக்குது. 2 பேருமே வளர்ந்துட்டாங்களா, பைக்கில் கூப்பிட்டு போகிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அதனால யாராச்சும் ஒரு சில பேர் தான், நம்ம 2 பேரில் ஊருக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி போகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்காகவே மெயினாக வந்து நம்ம கார் வாங்கணும். சரி பார்ப்போம், வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வந்து கடவுள் நம்மளுக்கு எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்னு டக்குன்னு அது வந்து அமைஞ்சிரும். சரி பார்ப்போம், நமக்கு எப்போ கிடைக்குமோ அப்போ வந்து கண்டிப்பாக கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து கார்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் பர்த்டே வந்து நாளைக்கு. இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து ட்ரீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான்வெஜ்லாம் சாப்பிடுவோம். ஆனால் இதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து சமைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து இப்போ சாமிக்கு பிரசாதம் செஞ்சு சாமி கும்பிட்டு எனக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே நம்ம வீட்டில் தான் சமைக்கக்கூடாது, வெளில போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து பிரதோஷம் இருக்குது, அதனால் சாப்பிட மாட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து எங்களுக்கு ட்ரீட் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி தான் வந்து வாங்கியிருந்தோம். எனக்கும் என் பொண்ணுக்கும் வந்து சிக்கன் பிரியாணி. நாங்கள் எவ்வளோ வந்து மெனு கார்டு பார்த்தாலும் நாங்கள் வாங்குறது என்னமோ அந்த சிக்கன் பிரியாணியாக தான் இருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே தெரியாததெல்லாம் வந்து ட்ரை பண்ணணுன்னு ஆசையாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு சில டைம் வாங்கி சொதப்பிடுச்சுன்னா நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம், கொஞ்சம் திருப்தியாக சாப்பிட்டா பிடிக்கும். நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி சாப்பிட்டுட்டா வந்து காசு வீணாக போகுதுன்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஹோட்டலில், வெஜ் ஹோட்டலில் வந்து சாப்பிட்ட அனுபவம் இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே நம்ம சாப்பிட்ருவோம்னு சொல்லிட்டு எப்போவுமே சிக்கன் பிரியாணி தான். சரி புதுசாக ஒரு டைம் வந்து இந்த கிளி பரோட்டா வந்து ட்ரை பண்ணாங்க. அதனால் சரி ஓகே அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் என் பையனும் வந்து அதை வாங்கிட்டாங்க. நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி வந்து வாங்கியிருந்தோம். எல்லாமே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பில்லு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. நம்ம ஒரே ஒரு ஷர்ட்டு தான் வாங்கி கொடுத்தேன். சாரி நான் சொல்ல மறந்துட்டேன். ஷாப்பிங் போகணும் பார்த்தீங்களா, என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க ஒரு ஷர்ட் மட்டும் வாங்கி கொடு, வேறு எதுவுமே வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஏன்னா வந்து நம்மளுக்கு அடுத்த மாதம் வந்து கொஞ்சம் செலவு இருக்குது. அதனால் நம்ம வந்து இப்போ வந்து அவ்வளோலாம் நம்ம செலவு பண்ண வேணாம். ரொம்ப பர்த்டேனா ரொம்ப ஸ்பெஷலாலாம் பண்ண மாட்டோங்க, சும்மா ஒரு கேக் கட்டிங் பண்ணுவோம், அப்படி தான் இருக்கும். இந்த வருஷம் வந்து ஷர்ட் வாங்கிட்டு கேக் வந்து கட் பண்ணலான்னு இருக்கேன். சரி ஓகே, விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். பிடிச்சனா லைக் பண்ணிக்கோங்க. பை.